ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்லா தான் இருப்பீங்க. திடுதுப்புன்னு வரேன், திடுதுப்புன்னு வீடியோ போடுறேன், திடுதுப்புன்னு போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது நான் ஏன்னா சம் ரீசனுக்காக அதை நிறுத்தினேன். அது இப்போ தேவையில்லை. அதை நீங்கள் இப்போ உலட்டி விடுங்க, பல்டி அடிங்க. அது நான் அப்புறம் சொல்கிறேன். நல்வாசன் அண்ணா இருக்கார், அவர் வீட்டுக்கு போகலான்னு இன்றைக்கி நம்ம எல்லாம் பிளான் போட்டிருக்கோம். அதாவது நேற்று நைட்டே அவர் என்ன சொன்னார்னா, சீக்கிரம் தூங்கிடுங்க, காலையில் நேரத்தில் எந்திரிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் நாங்கள் எல்லாருமே எந்திரிச்சிட்டோம், 5 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். ஒருத்தர் பார்த்தா துணி துவைக்க போயிட்டாங்க, இன்னொருத்தர் பார்த்தா பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன், டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது இப்போ குளித்து எந்திரிச்சு சீக்கிரம் ரெடியாகி இப்போ போரூர் டோலுக்கு போனால் மட்டும்தான் எங்களால் பஸ் ஏற முடியும். அது ஒரே பஸ் ஏறினா நேராக அங்கே போயிடலாம். அது அப்படி ஏற முடியல அப்படின்னா நாங்கள் 2-3 பஸ்ஸு மாறி தான் போகணும். ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செஞ்சு வந்துட்டோம். அதாவது அண்ணன் ஏதோ ஒரு ஸ்கெட்சு போட்டார், ஆனால் அந்த ஸ்கெட்சு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது போரூர்லேருந்து திருவண்ணாமலை பஸ்ஸு பிடிச்சி இங்கே வரதா பிளானு. ஆனால் நாங்கள் நடுவில் மாறி மாறி வந்துட்டோம். இப்போ எங்கே வந்துட்டோன்னா, அதாவது எப்படி வந்தோன்னா போரூர்லேருந்து கீழாம்பாக்கம் கீழாம்பாக்கத்துலேருந்து செஞ்சு வந்திருக்கோம். கல்வாசன் இந்த தொக்கலை வாசல் வச்சுட்டு என்ன பண்ணுறது, ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மி பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதிரி மாற்றி எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டார். கம்முன்னு நாங்கள் அந்த பஸ்லேயே வந்திருந்தோம்னா இந்நேரம் வீட்டில் போய் சாப்பிட்டு முடிச்சிருக்கலாம். ஆனால் நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை. இப்போ அண்ணன் வீட்டில் சாப்பாடு பண்ண சொல்லிட்டோம். இப்போ அங்கே போய் தான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஞ்சியில் எங்கேயோ நிறைய இடம் இருக்குதுன்னு சொன்னார். அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு இது பண்ணோம். இன்னும் பஸ்ஸு வரல. பஸ்ஸு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வருன்னு சொன்னார். அப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கார், 5 நிமிஷம்னு. ஆனால் இன்னும் வந்த பாட்டை காணோம். நாங்களும் நின்றுட்டே இருக்கோம், பார்ப்போம். அப்படியே பாருங்களேன், அவர் அங்கே தான் நிற்கிறார். அங்கே பாருங்க, அண்ணனும் அழகரும் அங்கே நின்று அதை டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரில. அதான் பாருங்கள், அண்ணா ஏரியா செஞ்சிக்கும் திண்டிவனத்துக்கு நடுவால் நாட்ராயன் மங்கலம் அந்த ஏரியாவில் தான் இப்போ இருக்கோம். அங்கேருந்து இன்னும் போகணும் அண்ணன் ஏரியாவுக்கு. எங்கன்னா இன்னும் தூரமாக போகணும். ஒரு 6-7 கிலோமீட்டர் வருதுன்னு சொன்னார் அண்ணன். போய் பார்ப்போம். போய் பார்த்துட்டு அண்ணன் ஊர் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அண்ணனை ஒரு வழி பண்ணாமல் வரக்கூடாது. இதுதான் சாக்குன்னு சொல்லி அண்ணனை வச்சு செய்யுன்னு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். சரி காய்ஸ். 2 hours later. கையிலே வலிக்கிற போறது. Oh my God! அண்ணன் தலையிலே 2 பேர் மேட்ச் போட்டு விளையாடலாம். பார்த்தா அந்த குட்டி தம்பி ஞாபகம் தான் வருது. அண்ணன் ஒரு தான் மொடையூர். அண்ணனே கிளவுட் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த கிளவுட் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ நேரில் பார்க்கறத விட இதில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக பெண்கள் அதோட செத்துரு மரணம் தொட்டிட்டு ஓடி பண்ணியா இதான் கருப்பா. ஃபைனலி எப்படியோ ஒன்று அண்ணன் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதான். இதுதாங்க அண்ணனோட வீடு.